4G 5G இன்னும் எத்தனை ஜி வந்தாலும் நமக்கு கஞ்சி ஊற்ற போகிறது விவசாயி தான். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கல, விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஊரில் ஆற்றுலையும் தண்ணி இல்லை, கிணத்துலையும் தண்ணி இல்லை, பறவைகள் எங்கே போய் தண்ணி குடிக்கும்? நாம் தான் அதுக்கு உதவணும். அதனால் ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் வருமா, அந்த டம்ளர் அளவுக்கு வீட்டு வெளியே திண்டில் தண்ணி வைங்க. வெயில் காலத்தில் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பறவைகள் இனத்தை நாம் காப்போம். 10th முடிச்சிட்டீங்க, இன்னும் எத்தனை குறிக்கோள் வந்தாலும் இந்த தண்ணி வைக்கும் குறிக்கோளை மட்டும் என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம். 10th முடிச்சு என்ன பண்ணலாம்? டிப்ளமோ போகலாமா, இல்லை 11th 12th படிக்கலாமா? ரொம்ப குழப்பமாக இருக்கீங்களா? இதோ உங்களுக்காண்டி வரும் செவ்வாய் அன்று மதியம் 12:30க்கு உங்கள் மதுரை சென்ட்ரல் சேனலில் இந்த சேனல் லைவாக உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதும் மறந்துடாதீங்க. அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணும்போது தான் வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஆன்சர் எங்கன்னு காணும் தேடாதீங்க. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ளே அமுக்கணுன்னே ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போனோடனே ப்ரௌசிங்கில் டவுன்லோடு காமிக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நடந்த சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் எளிமையாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும், ஒன் வேர்டு கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்களின் கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 10th முடிஞ்சு அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க.